வேண்டும். முதலாவது சொன்னேன் தனித்திரு, இரண்டாவது தேவனோடு இணைந்திரு. தேவனோடு இணைந்திரு அல்லது சஞ்சரித்திரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அறியாத புரியாத பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஞான திருஷ்டி அடைந்தான், வானம் திறக்கப்பட்டது, 4 மலைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாக அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, தேவ சமூகத்தில் இருங்கள். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, தேவ சமூகத்தில் இருங்கள். அப்போ ஒரு பெரிய தரிசனத்தை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும்? மாறணும். நம்ம வீட்டை குறித்து, நம்மை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்மை சார்ந்திருக்கிறவர்களை குறித்த சில அறிவு நமக்கு தேவை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சிலரை கேட்டமா சொல்றாங்க, ஏதோ பிறந்தேன், ஏதோ வளர்ந்துட்டு இருக்கிறேன், வெந்ததை திம்போம், விதி வந்தா சாவோம், என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை, இனிமேலும் எதுவும் ஆக போறதும் இல்லை. இதெல்லாமே அவங்களே சொல்லி அவங்களே முடிச்சுக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எங்க முடிந்ததுன்னு சொல்லி அங்கதான் நான் உன்னை துவக்க போறேன். எங்க யோசேப்பை குழியில போட்டு அவ்வளவுதான் மூட போனாங்களோ அங்கிருந்து தான் கர்த்தர் தூக்குறார். எங்க ஜெயில போட்டு அவனை அடைச்சு அங்கேயே முடிச்சு கட்டிடல, அங்கிருந்து தான் சிங்காசனத்துக்கு தூக்குறாரு. எங்கெல்லாம் முடிந்தது என்று இருக்கிறதோ அங்கேதான் துவக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. வெந்ததை திம்பம், விதி வந்தா சாவம், அதெல்லாம் போகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஆமென் எவ்வளவு நேரத்தை நாம் செலவிடுகிறோமோ, தேவ சமூகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த தேவ சமூகத்துல வரும்போது தான் என்னை குறித்தும் என்னை குறித்த தேவ திட்டங்களும், என் குடும்பத்தை குறித்து, என் வாழ்நாளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்யணுங்கிறத தேவ சமூகம் தான் தீர்மானம் பண்ணுது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவ பிள்ளையா இருந்தா தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் தம்முடைய திட்டங்களை அவர் சொல்லி கொடுப்பார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஈசாக்கு ரெபேக்கால் திருமணமாகி 20 வருஷம் ஆகியும் என்ன ஆகல? குழந்தை இல்லை. ரெபேக்கா வந்து சண்டை போடுறா, எனக்கு குழந்தை கொடும். நான் என்ன, நானா தேவன்? கர்த்தர்ல கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், கர்த்தர் தருவார், நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போனா ஜெபம் பண்ணா. 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. அற்புதமாய் கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பிரசவ நேரம் வந்த போது மறுபடியும் ரெபேக்கால் வர்றா. ஐயா, கணவனை பார்த்து சொல்றா, வயிற்றுல ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குது, ரெண்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது உள்ள, இப்படியானால் எப்படியோ அப்படின்றா. ஈசாக்கு சொல்றான், என்கிட்ட கேட்க கூடாது, எங்க கேட்கணும்? யாரை கூப்பிடணும்? கூப்பிட வேண்டியவரை கூப்பிடணும். ஓடுறா தேவ சமூகத்துக்கு. வயிற்றுக்குள்ள எத்தனை குழந்தை அவளுக்கு தெரியாது, ஆனா உள்ள சண்டை நடக்கிறது தெரியுது. கர்ப்பவதி ரெபேக்கால் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறா. ஆண்டவர் திட்டங்களை சொல்லி கொடுக்கிறார். உன் வயிற்றுல 2 குழந்தை இருக்குது. ஸ்கேன் பண்ணிய பார்த்தாங்க. சொல்லுங்க, வருங்கால திட்டங்கள், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே குழந்தையை குறித்த திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அறியாத புரியாத சில காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்ப தேவ சமூகம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம அதை விட்டுட்டு கண்டவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம், அது நடக்காது, அது சரியில்லை. தேவ சமூகத்துக்கு வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவள் கேட்கிறா, ஆண்டவரே எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டுக்கும் பேரை சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென். இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்றார். 2 ஜாதி ஆகும், 2 கோத்திரங்கள் ஆகும். இது எவ்வளவு பெரிய திட்டம் அப்படிங்கிறத ரெபேக்காலுக்கு தேவன் தரிசனத்தில் சொல்லி கொடுத்தார். தேவ சமூகத்துக்கு வாருங்கள். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு வாருங்கள், தேவ திட்டங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு திட்டம் இல்லாம வாழ்றதெல்லாம் இன்னையோட முடிச்சு கட்டிருங்க. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போய் குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, தனிமையா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் முட்டி மோதி பார்த்துட்டேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்னும் ஆகல. இன்றைக்கு நான் நாளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்கன்னு கேட்டா சொல்லுவாரா மாட்டாரா? அதான் கேள்விப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார்ல, கூப்பிட்டு பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. கூப்பிட்டு பார்க்கலாமா? சவாலா?
சொல்லுங்க, கூப்பிட்டு பார்க்கலாமா? ஊழியத்தை குறித்து கூப்பிட்டு பார்ப்போம், குடும்பத்தை குறித்து கூப்பிட்டு பார்ப்போம். ஆண்டவரே கடன் பிரச்சனையை பத்தி கேட்டு பார்க்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க. கடன் வாங்குறது தேவ சித்தமா? கேளுங்க. ஆண்டவரே எந்த பைனான்ஸ்ல வாங்கணும்னு கேளுங்க, அவர் பைனான்ஸ் அட்ரஸ் கொடுப்பாரு. எங்க போய் வாங்கலாம் ஆண்டவரே கேளுங்கன்ற சொல்லு வர மாட்டாரா? நீயோ கடன் வாங்காத இருப்பாயின்னு சொல்லுவார். ஆமாவா? ஆண்டவரே என்ன செய்யணும்? நீ இதை செய்யன்னு சொன்னா போய் நீங்க கை வச்சு செஞ்சு பாருங்க. உங்க கைக்கு மேல கர்த்தருடைய கரம் இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. அல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் இவனுக்கு எதுவுமே மாறாது யாக்கோபுக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ரெபேக்காள் தேவனிடத்துல திட்டங்களை வாங்கிட்டா. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்கள். அன்னாள் தேவ சமூகத்திலே ஜெபித்தால் ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சாமுவேலை குறித்த தீர்க்க தரிசனமான காரியங்கள் எல்லாம் அன்னாளுக்கு தெரியும். ஆகவேதான் அவள் ஒரு சட்டையை வருஷந்தோறும் தச்சு கொண்டு வருவா. ஆனால் சாமுவேலோ தேவனுடைய ஏபோத்தை, தேவனுடைய பரிசுத்த வஸ்திரத்தை அவன் தரித்து தேவனுக்கு முன்பாக வளருகிற ஒரு சாமுவேல். ஆமென் சொல்லுங்க.